அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஜாதி தெரியுமா, இல்லை அவங்க குடும்பத்துக்கு சோறு போடுறதுக்கு வழி பார்ப்பானே. ஜாதி வந்து ஒரு வெறி பிடிச்சவங்க தான். அதாவது சும்மா இதை வச்சுட்டு அரசியல் ஆகிறாங்க, இதை வச்சுட்டு ஒரு சமுதாயத்தில் ஒரு இது பண்ணுறாங்க. அது என்னை பொறுத்தவரை ஜாதி இருங்க, இது நாயக்கர் ஜாதி, செட்டியார் ஜாதி, ஆயர் ஜாதி எல்லாமே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஜாதி வச்சுட்டு சமுதாயத்தில் யாரும் தாழ்த்து பார்க்கக்கூடாது, யாருக்கு கெட்டவங்க பார்க்கக்கூடாது. ஒரு சமுதாயம் சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்டு இப்போ கூட தான் என்னோட முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, எல்லாமே ஃப்ரெண்டு இருக்காங்க. நான் வீட்டுக்கு போகிறேன், சாப்பிட்றேன், அதுக்காக அவன் கெட்டவனா எங்கள் அம்மா கூட சொல்லுவோம், அது போகக்கூடாது வரக்கூடாதுன்னா அதெல்லாம் எந்த வகையில். அப்போ நீங்கள் யாருமே சொல்கிறவங்க தான் அதிகம் போயிட்டு அவங்க ஜாதிகளும் உட்காந்து சாப்பிட்றாங்க, சரக்கு அடிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. வெளியில் சும்மா சீன் காட்டுறதுக்கு நான் இந்த ஜாதி அந்த ஜாதி காட்டுறாங்க. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கி வரைக்கும் யார் ஜாதியோட வெறியோட கேட்குறாங்க? அந்த ஒரு ஆள் மட்டும் காட்டுங்க. இவர் யாருக்கிட்ட பழகிறது இல்லை கேளுங்க, ஒருத்தரை காட்டுங்க. நான் இப்போ எந்த ஊரில் காட்டுங்க, இந்தியாவில் எந்த ஊரில் காட்டுங்க. இவன் தான் போய் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறதில்ல, இல்லை அவன் வீடு போகிறதில்ல, யாரும் ஒருத்தரை காட்ட முடியுமா? அப்போ எதுக்கு எல்லோரும் தான் பழகிறீங்க? அப்புறம் தெரியாத மாதிரி ஏன் நடிக்கிறீங்க? நான் ஜாதி சொல்லிட்டு முஸ்லீம் வீடு போகிறீங்க, கிறிஸ்டியன் ஃபங்க்ஷனும் போகிறீங்க, எல்லா ஃபங்க்ஷனும் தானே அட்டன் பண்ணுறீங்க, சாப்பிட்றீங்க. அப்புறம் என்ன அங்கே ஜாதி கிடையாது? ஒரு இடத்துல பிரச்சனை வரும்போது அந்த பையனை ஜாதி வரை சொல்லி பிரச்சனை பண்ணால் எந்த வகை நியாயம்? அதாவது என்னை பொறுத்தவரை எல்லாரோட சமுதாயம் சந்தோஷமாக எல்லாரோட அன்னத்தை மாதிரி பழக்குங்க, எல்லாரோட அப்படி இருங்க. அதுதான் நியாயமான இது. ஜாதி வெறி பிடிச்சிட்டு எல்லாருக்கிட்டே பிரச்சனை பண்ணக்கூடாது. என்னை பொறுத்தவரை எல்லாமே ஒரே ஜாதி தான். ஜாதி பண்ணக்கூடாது. ஜாதி வீட்டில் பண்ணலாம், சமுதாயத்தில் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ஜாதி வச்சு ஒரு இது பண்ணக்கூடாது. என்னை பொறுத்தவரை சரியான வார்த்தை கிடையாது, அது தவறான வார்த்தை தான்.